தேவனால் பிரித்தெடுத்து கொண்டு வரப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணது தான். இவர் நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல. அதனாலதான் மற்றவர்களைப் போல நம்ம இருக்கக்கூடாது. ஆமா, மற்றவங்க பார்க்கிற அவங்க சிலர் நாள் பார்ப்பாங்க, சிலர் குறி பார்ப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும் போதே சொல்லிட்டார், இதெல்லாம் பண்ணிராத போய் குறி கேட்கிறது. ஆமே, இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு. மற்றவங்க நட்சத்திரங்களை குறித்து பயப்படுவாங்களாம், நீ அதே மாதிரி பயப்படாத. உனக்கு நட்சத்திரம் அங்கே இங்கே இடிக்குது, எங்க இடிக்குது? ஆமே, உடனே அவ்வளவுதான், உனக்கு இது ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு எங்கேயோ தூக்கி. அதனாலதான் சிலர் வேண்டான்னு சொல்லி ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதாவது கேட்டா மெதுவா எடுத்து தலையில துண்டை போட்டு போய் காட்டிட்டு வர்றது. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. தேவன் இதெல்லாம் இந்த நாள் பார்க்கிறது, முகூர்த்தம் பார்க்கிறது 10க்கும் 11க்கும் இடையில. அப்புறம் எங்கேயோ இடையில மாட்டிட்டு இருப்பீங்க. என்ன நாங்க அந்த இடையில பார்த்தோம். பைபிள் இதை டோட்டலா வெறுக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா. ஆமே பாஸ்டர், இந்த செவ்வாய்க்கிழமை வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆமே, ஆண்டவர் வெட்டி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. நீ ஆண்டவருடைய நிறைவை பாரு. தேவன் ஒவ்வொரு நாளையும் படைத்து ஒவ்வொன்றையும் படைக்கிறார். ஆமே, அப்போ தேவன் எல்லாவற்றையும் பார்த்து என்னன்னு சொன்னார் தெரியுமா? நல்லதுன்னு சொன்னார். ஆமே, இந்த சனி தோஷம் மனுஷனை படைச்சதே கடைசி நாள். அது அந்த காலத்துல வெள்ளிக்கிழமைன்னு வரும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 7வது நாள் என்ன நாள்? நம்ம எது இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வெட்டி நம்ம மற்றவங்களை மாதிரி பார்க்க கூடாது, மற்றவங்களை மாதிரி நினைக்க கூடாது. ஆமா, உங்களுக்கு இனி ஒரு 10 நாளைக்கு கஷ்ட காலம். யாரு சொன்னா? குடுக்குன்னு ஒருத்தன் வந்தான். ஒருவேளை இருக்குமோ. அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் வந்தார், அவர் உங்க கையை காட்டுங்க நான் சொல்றேன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு இதுக்கு மேல நம்பிக்கையே கிடையாது, இருந்தாலும் என்ன சொல்றாருன்னு பாப்போம். பார்த்தார், என்ன சொன்னார் கேட்டேன். ஒரு 2 மாசம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், 3வது மாசத்துக்கு பாருங்க அப்படி எங்க போவீங்கன்னே தெரியாது. 4வது மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தார், எங்க போவார்னே. அப்ப திருப்பி வெளியே வந்த எங்க போவீங்கன்னு, எங்க போவேன்னே தெரியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகே கிடையாது. நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் பாருங்கள், உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுவார், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். எரேமியா 10வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த ஒரு வீடு பிரதிஷ்டை ஆகட்டும் அல்லது எந்த ஒரு காரியம் ஆகட்டும், நம்ம செய்யற ஒரு காரியம் எங்கிருந்து காப்பி பண்ணதுன்னு மட்டும் நம்ம மனசுல நினைச்சா போதும். இது எங்கிருந்து வந்துச்சு, எங்கிருந்து காப்பி பண்ணணும். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். அது உனக்கு தெரியவே கூடாது. நமக்கெல்லாம் தெரிய போய் தான் நாங்க கட்டளை இங்க வைக்க கூடாது, இதெல்லாம் தெரிய போய் தானே சொல்றோம். இது வச்சது தப்பு. ஆமே. ஒரு இடத்துல இப்படிதான் ஒரு வீட்டு இந்த நிலை விட்டுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஈவினிங் போனது, பாஸ்டர் நாளைக்கு வருவீங்களா? ஏன்? நிலையை மாத்தி விடணும். நீங்க பாஸ்டரை மாத்துங்க, நிலையெல்லாம் மாற்ற முடியாது. நீங்க வேணா மாத்தி வச்சிருங்க, நாளைக்கு வர முடியாது. ஆமே. அவங்க நிலையை மாத்தி விட்டாங்க, ஆனா அவங்க இப்ப வீட்டிலே இல்லை. ஆமே. நீ நமக்கு நிறைய தெரிய போய் தான் அப்படி போராடிட்டு இருப்போம், துடிச்சிட்டு இருப்போம். எதுக்கு அது? ஆமே.
எதுக்கு? ஆமென். ஹalleluya. Thank you Jesus. நீ கற்றுக்கொள்ளாத வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கலங்குறாங்க. அவங்க பார்க்கறாங்க, நாள் பார்க்கறாங்க, கலண்டரை கிளிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொரு பேர் உண்டுல்ல. இன்னைக்கு இது இப்படி நீ யாரை சந்திக்கிறாயோ அவரால் உனக்கு ஆபத்து. திரும்பி பார்த்தா மனைவி. அது என்னைக்குமே தான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பார்த்தா இன்னைக்கு ஒவ்வொரு கலக்கம் நீங்க பார்த்தா நீ இந்த ஒரு 5 நாளுக்கு நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் என்ன ஆகாது, வாய்க்காது. கடையை பூட்டியாச்சு. எத்தனை பேர் முடங்கி இருக்கிறாங்க. இது கிறிஸ்தவத்திலயும் இருக்கு, கிறிஸ்தவத்திலயும் இருக்கு. அது இன்னார் உங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. அது உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒன்ன போட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு. குடும்பத்துல கலக்கம், சண்டை, அதோட போச்சு. நீ மற்றவங்களை மாதிரி கலங்குறாத, நீ கலங்காத இருக்கு. நீ உன் காரியங்களை தீர்மானிக்கிறது கர்த்தர். உனக்குன்னு ஒரு வார்த்தையை தந்திருந்தா இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும், ஆமென் சொல்லுங்க.